அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் ரதி. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு அருமையான சமையல். என்னண்டா, ஒரு வளையா மீனை நாங்கள் அவிச்சு எடுத்துருக்கோம். பொரிக்காமல் இது வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம அதை வரட்டி போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு சுவையான ஒரு குழம்பு மாதிரி அப்புறம் அது கட்ட இதுதான் மாறுவா. இந்த இலையே வாழ்நாளையும் மறக்கலாது இலை மகன். என்ன இல்லது இது கார இலையண்டா, இது எல்லாருக்கும் தெரியும். கார இலையண்டா இது ஒரு கதை ஒன்று இருக்கு, நான் சொல்ல மாட்டோம்மான். என்ன கதை சொல்லுங்க. பின்காலத்தில் நமக்கு பிரச்சனை வரும். ஓகே ஓகே. அப்போ காரையில் என்னது எனக்கு நண்டு தந்துடுங்க. காரையில் காரையிலேண்டா இது நாங்கள் கஷ்டம் வரும்போது காரப்பழம் காரையிலையும் சாப்பிட்டிக்கோம்மான். ஓ, சாப்பாடு இல்லை நேரத்தில் சாப்பிட்டிக்கோம். காரையிலே சேர்ப்புறோம். இந்த காரையில் நாங்கள் பிரசான ஒரு சொதி வைக்க போகிறோம். நல்லா இருக்குமா காரையில் சொதியனே. அது தேங்காய் பால் தான் கூட வேணும். அப்போ வளையா மீன் பிரட்டலும் வளையா மீன் பிரட்டல் காரையில் சொதியனே. ஓகே. காரப்பழம் மகன் சாப்பிட்டா இன்னும் சுவையா இருக்கின்றாமா. நல்லா இருக்கேனே. நான் சாப்பிடல. ஐயோ, நீங்க சாப்பிடல, அந்நேரத்தைய மக்கள் சாப்பிடுறீங்க. காரப்பழம் காட்டு வழியா கிடக்கும். காரப்பழம் காட்டு வழியா ஆஞ்சு சாப்பிட்டீங்க. சாப்பாடு இல்ல அந்நேரம் இப்படி எல்லாம் ஆஞ்சு சாப்பிட்டீங்க. அப்ப இந்த இலையங்க ஆஞ்சு நீங்க இலைய ஆஞ்சு சாப்பிட்டீங்க பசியான நேரத்துல. மறக்கல கார இலைய பற்றி மறக்கல ஏனே. ஆமா ஆமா. அப்ப என்ன சொன்னா அன்றைக்கு ஒரு அருமையான சமையல் உண்டேனே. எனக்கு காரையில் ஆயக்குள்ள உடனே பொட்டாச்சண்டு ஞாபகங்கள் வருது ஏனே. கஷ்டப்படும் போது காரப்பழம் சாப்பிட்டாண்டு. சரி, ஓகே. இன்றைக்கு என்ன சொன்னால், இன்றைக்கு நான் ஒரு சமையல் வீடியோ தானே ரதியம்மா. ஒரு வித்தியாசமான சமையல் வீடியோ உண்டு. காரையில்னா இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன். இப்போ மகன் நான் நெல்லை வச்சோம்மா. புது நெல்லை வச்சு நீங்கண்ணே. கொஞ்சம் குளவாடியா பூக்கள் எல்லாம் வச்சு நெல்லெல்லாம் வச்சு இப்போ என்னண்டா நெல்லும் காஞ்சிட்டு மகன் பூச்சி வச்சு போட்டு இப்போ குளிச்சுட்டுனா வந்துருக்கேன். சமையல் செய்யப்படுறேன். ஓகே, எங்களோட வீடியோவுக்கு ஃபஸ்ட்டே வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலியை பகிர்ந்தோடும் நீங்களும் வரலாம் வீடியோ. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ பார்த்தீங்களா மகன், வளையா மீனுக்கு வரட்டுறதுக்கு தேவைக்கு அளவான வெங்காயம் போட போகிறோமா. தேவையான அளவு வெங்காயம் போடணுமா? இந்த போட போகிறோம். நல்லா அரிஞ்சிருக்கேன். சின்ன நான் பெரிய அறிகிறேன், சின்ன அங்கே மாறிக்கிறேன். சரிம்மா, இது கொஞ்சம் சொதுக்கி வச்சுக்கம்மா. சொதுக்கிருக்கேன். ஓகே, சொதுக்கி தேவையான அளவு வெங்காயம் வச்சுக்கேன். தக்காளி பழம் என்ன தேவைக்கான தக்காளி பழம் வச்சிருக்கேன். தக்காளி பழம் தக்காளி ஜூஸ் வச்சிருக்கேன். தக்காளி ஜூஸ் கிஸ்டோஸ்னே. ஓகே ஓகே. அளவுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வச்சு எண்ணெய். ஆமாம். என்னண்டாமா தேசிக்காண்ட களவெடுக்க போகலண்ணே. எங்கிட்ட இருக்கு தேசிக்கானே இருந்து நாச்சிக்காய் எடுத்து வீட்டை இருந்தது. இப்போ என்னண்டா மகன் அடுப்பில் வச்சு மகன் வரட்டணும். வரட்டணுமே. ஓகே. தேவைக்கு இந்த மரம் அந்த அரிக்கணும், சின்ன சிதம் அது அழுந்து அரிக்கணுமா கட்டத்தூள். இந்த என்ன மகன் ஆமாடி நேற்று பரவாட்டத்தம்மா இந்த அரிக்கணுமா தேவைக்கடான இதெல்லாம் அரிக்குமா. இது போட போகிறோம்மா, உப்புத்தூள் போட போகிறோம்மா. உப்புத்தூள் போடுங்க. உப்புத்தூள் உப்புத்தூள் வெங்காயத்துக்குரிய உப்புத்தூள் போடத்தானேம்மா. மற்றது மாம்பழம் போடணுமா. இந்த அரிக்கி கட்டத்தூள் இருக்குமா. கட்டத்தூள் இருக்குண்ணே. இந்த அரிக்கி தேவைக்கடான கட்டத்தூள். ஓகே. இப்போ வச்சுருண்டாமா நம்ம அடுப்பில் வைக்கணும். இப்போ மகன் சட்டியை கொஞ்சம் வைக்க போகிறோம்மா வதங்குறதுக்குமா. ஓகே. இடிச்சுடுவோம். பெரிய சட்டியானேம்மா, காற்று அடிக்குது, புசல் அடிக்குதும்மா. பார்த்தீங்களா, காற்றுக்காண்டியும் இது வெங்காயம் கொஞ்சம் வரட்டும். வெங்காயம் எவ்வளோக்கு கூட போடுறோம்மா.
வெங்காயம் கூட போட்டாதான் கறியும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே வெங்காயம்லாம் கிடக்கணும் மேனே நல்லா இருக்கும். நம்ம இப்போ தாளிச்சு தான் போகிறோம் மேனே தாளிச்சு தான் போகிறோம். இப்போ பார்த்துட்டாமா வெங்காயம் பரட்டு வெங்காயம் மேனே எல்லாத்தையும் காட்டணும் பார்க்குறேன் மக்களுக்கு. இது எல்லாம் அடிக்குமா கிடக்கட்டமா மடியாக வரங்கட்ட இந்த நாட்டில் கருவேப்பிலி கஷ்டம். ரொம்ப உடனே கம்மா மட்டும் மணக்குறாங்க. ரொம்ப உடனே மணக்குமே அவனுக்கு வருது கண்டே தண்ணி மாதிரி வருது. இந்த வெங்காயம் இந்த நீரெல்லாம் எடுக்குது. மண் சட்டி சரண்டு அப்படியே வரண்டு வந்துடும். அலுமினியம் சட்டி என்னையுமா இப்போ வச்சதுக்கு இந்த அடுப்புக்கு எண்ணெயும் அப்படி வரலாம் பார்ப்போம். என்ன செய்யும் சொல்லுங்களேன் பார்ப்போம். தெரியாது. அலுமினியம் சட்டி எண்ணெய் இப்போ இந்த 10 நெருப்புக்கு எண்ணெயும் அப்படி வரலாம் பார்ப்போம். என்ன உருவமா சரியா 2 பத்தியம் இல்லாமா வெங்காயம் எல்லாம் பத்திரிக்கை வந்தேன். மண் சட்டி ஆண்டபடியா இப்படி இருக்கேன் பார்த்தீங்களா தண்ணி தன்மை காட்டுது சாருங்க பார்த்தியாமா தண்ணி தன்மை மாதிரி காட்டுது. மண் சட்டிக்கு போடுவாங்கம்மா சுரட்டாக அப்போ சாடிக்கணுமே. ஆமாம் அழகு தேவையான வதங்கி வருதுண்ணே. இந்த சட்டிமா அப்போ மடியா கிளம்பும் போது அடிக்குமா பாலப்பமா சட்டை சட்டியா தானேமா இருக்கு. அப்போ மட்டும் அப்படியா கிளம்பும் போல இடகு நல்லா இருக்குமா அந்த வரைக்கும் ஓடுதுமா அப்படியோ. ஆமாம் ரெண்டு சட்டிமா இருக்கு. ஆனால் அந்த சட்டிலே 2 இருக்கு. 2 சட்டி நல்ல இந்த அள்ளல்ல குறையாத வந்து சொல்லுவாங்க பாத்திரம் ரெண்டு அச்சே பாத்திரமா அது குமரில் பண்ணியிருந்தவங்க. நம்முடைய பாத்திரம் அள்ளல்ல பொலியா வருதுன்னு சொன்னலோ அது அச்சே பாத்திரமா நம்மளோட பாத்திரம். எதை போட்டாலும் கூட வருதான். அதுதான் விரட்டுல எல்லாம் கூட குறைக்க நம்ம செஞ்சோம். அழகு தேவையான நல்லா வதக்கணுமா வெங்காயம் கூட போடணும். எந்த கறி தக்காளி குழம்பு போட்டாலும் அந்த சுவையாയിരിக்கும். அந்த இதாയിരിக்கும். கோத்திடுவோமா மரம் எடுத்து
பாத்திரம் அளவுக்கு தேவையான இது போட போகிறோம். சின்ன சீரகம் உப்பு கொஞ்சம் தெரியுமா அளவுக்கு தேவையான சின்ன சீரகம் வளைஞ்சி வருவாங்க. எல்லாம் வதங்கட்டுமா சின்ன சீரகம் போட. அளவு தேவையான சின்ன சீரகம் போட போகிறோம். வெறும் வரட்டும். தூர போயிட்டு சின்ன சீரகம் சின்ன சீரகம் போட்டுடும். மிளகாய்த்தூள் எடுத்தாங்கம்மா. அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் மட்டும் எடுத்தாங்க. இது கட்டத்துக்கு கண்ணாடி கொஞ்சம் போட்டுடுவோம். கட்டி போட்டுமா. வதங்கி வருதுன்னா நல்லா வதங்கி வருதுமா. சோஸ் சோஸ் கவகமான மணக்கு என்னடா தான் விடுறோம். ஓமா இப்படிதான் நீங்களும் விடணும்மாக்கா. இப்படிதான் விடணும் என்ன இல்லை அலசா வரும் கலக்கா மாதிரி. ஆமாம் ஆமா என்னண்டா மகன் அளவுக்கு தேவையான வளையா மீனை போட்டு அந்த இது எடுத்துருவோம். பாடும் படிக்கட்டு பழைய மீன் அவிச்சு அளவுக்கு தேவையான நாங்கள் பச்சையாக போடல மகன், பொரிக்க இல்லை, அப்படி அவிச்சு போடுவோம். ஆமாம் இது தொக்க மீன் தானே மகன், இது போட்டுடுவோம்மா. பால் தாங்கம்மா. இது என்னண்டா மகன், ஒரு பால் கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றிரிக்கம்மா, கொஞ்சம் தேங்காய் போடுத்து இது வறண்டு வாரத்துக்கு. தேவையான அளவுக்குமா நான் பால் கொஞ்சம் ஊற்றிட்டோம்மா. இதுலேயே அப்படியே வறண்டு வருமா, வருடா சரிம்மா. வாசனை வருதுன்னு. ஆமாம் பார்க்க
உப்பு காணுமா ஒரு கொஞ்சம் தான் அம்பிடணும். உப்பு இது என்னண்டாமா நாங்கள் பொரிக்காம அப்படியே ஓட்டிக்கும். இப்போ என்னண்டா கொதிச்சது பூரா பார்ப்போம்மா. எனக்கு வெங்காயம் போடுறோம்மா சொதிக்கி. என்ன சொதிக்குது? இதுதான் நான் சொன்னேன் காரையில் சொதியனே. இது கொச்சிக்காமா மிளகாய் 4 பட்டி போட்டு விட்றோம். இதை அப்படியே போட்டு விட்றோம். கொஞ்சம் காணுமா? மஞ்சள் இருக்கும். அதுக்கு தேவையான கொச்சிக்கா, அளவுக்கு தேவையான உப்பு, அளவுக்கு தேவையான அளவுக்கு தேவையான மஞ்சத்தூள் இதெல்லாம் இதுக்கு போடுறேன். இப்போ அது 2 தேங்காய் உடைய அப்புறமா தேங்காய் பாலனே. தேங்காய் பிடிவோம். Dilan. Talapal na. இப்போ அது 2ஆம் பால் ஊற்ற போகிறோம்மா. 2ஆம் பால் ஒன்றாம் பால் ஊறும். பால் முடிஞ்சாச்சுண்ணே. இப்போ பார்த்தீங்கன்னாம்மா கறியை பார்க்க போகிறோம்மா. கணக்காக வந்துட்டு போட்டோம்மா. பாருங்க கறியை சரிங்கம்மா. எப்படி வந்துக்கண்டே குழம்பு இறக்கும் என்னம்மா கணக்காக வந்துக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா சொதி வைக்க போகிறோம். கார இலை சொதி குழம்பு வச்சு முடிஞ்சேனே. குழம்பு வச்சு முடிஞ்சுமா. கார இலை சொதி சொதியனே.
காரதீவு காரையில சொதி காரதீவு காரையில சொதி என்ன இப்போ பார்த்துட்டாண்டாமா கறி வெடிக்குமா கொதிக்குதுன்னு நெருப்பு கடுமையா உடுருமா என்னண்டா புரியமாம்மா எல்லாவே இங்கே இந்த வடையாமையும் வரட்டாலையும் காணல இந்த நாளில் நான் ஜனண்டை வரட்டுவாம்மா காலையில் எடுத்து சொன்னா விடியதான் ஒரு 5 மணி இருக்கும் தெரியும் எடுக்கக்குள்ள அப்போ எடுத்து சொன்னாவு வளையாமன் வரட்டி காட்டுறது அம்மா நாங்களும் பார்க்க போகிறோம் கண்ணால் பார்த்து மரம் தருமா போகுது வளையாமன் என்ன ஒரு கிலோ போகுது 1000 ரூபாம்மா 1 கிலோ 500 ரூபாய்க்கு வாங்கினம்மா ஒரு மீன் வாங்கின 500 ரூபாய்க்கு நம்ம காணத்தானேம்மா நம்ம சின்ன குடும்பம் ஆமாம் சின்ன குடும்பம் கூட்டு குடும்பம் சின்ன குடும்பம் நம்ம இப்போ பார்த்துடாண்டாமா தலைப்பால் விட போகிறோம்மா தலைப்பால் என்ன ஆமாம் கடைசியில் அந்த இல்லையே போடணுமா கடைசியில் தான் போடுறேன் ஏன்னா இப்போ என்னண்டா தேசிக்கு அப்படி விட போகிறேன் தேசிக்கு அப்படின்னு விடுவோம் பிடிங்கி அளவுக்கு தேவையான தேசிக்காய் பொடி பாருங்க தேசிக்காய் பொடி அளவுக்கு தேவையான தேசிக்காய் பொடி விடுறேன் பார்த்தீங்களா இது நெருப்பில் விட்டு எடுத்தோம்மா இதுனே புளியனே புளியும் உப்பும் தான் இருக்கணும் கறிக்கு புளியும் வெங்காயம் இருந்தால் வேறு இல்லை உப்பு புளி காணுமெண்டு பார்ப்போம் இல்லை அளவாக இருக்குமா இப்போ காரதி வேலை எவ்வளோ போகிறேன் என்ன இல்லை காரதி வேலை காரையில் காரதி வேலைம்மா பிரியாக்கா என்னாவும் வந்து ஒடிய கூழ் கஞ்சி காய்ச்சி தரண்டிக்காவும் விரைவில் வருவாங்க 2 பேரும் அவன் குடியான் எடுத்து என்ன இப்படியாண்டு அதிகமாக வந்து நான் ஒடிய கூடு காய்ச்சி தரணும் புளிக்கஞ்சி கூட ஆமாம் சொன்னேன் காய்ச்ச சொல்லி புளிக்கஞ்சி இப்போ கணக்காரிக்குமா கொஞ்சம் கொதிச்சோன்னு நீ இறக்குறாம்மா எப்படிக்குமா சொல்லி நல்லா இருக்கு சாப்பிடுவா தெரியும் நல்லா இருக்கு உள்ளியாண்டு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சுவைச்சு பார்த்தா சரி நீ இதில் ஒட்டுது அது டக்கண்டு அவிஞ்சிருமா இனி இறக்கணுமா இப்போ பார்த்தீங்களாண்டா எங்கட கறியெல்லாம் சமைச்சி சோறெல்லாம் மூடி இந்த சொதியெல்லாம் கொதிச்சு நான் கொண்டு வச்சிருக்கோம்மா சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்க பழைய மீன் அதிகமா பழைய மீன் அதாச்சும் பிரட்டல் லைட்டாக குழம்பு மாதிரி என்ன பிரட்டல் அது நாங்கள் தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு இங்கே பாருங்க அடுத்து இந்த சொதிரிக்கு பாருங்க சொதிரிக்கு அம்மா ஓகே அதிகமா சுவைங்கோ ஆமாம் ஆமாம் மீன் கொஞ்சம் எடுக்கிறேன்
இதில் கொஞ்சம் அப்புறம் எப்படி தான் ஐயா விஜயானா அது கண்டு கட்டி மாதிரி தான் இருக்கும். அது அந்த புளியோ உப்பு எல்லாம் கலந்து முடியுமா? என்னண்டானா குழம்பு போட்டு எடுத்த பிறகு எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே சாப்பிடல விரும்பி சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிடுவேன் சட்டப்பொரி சாப்பாடு என்ன தெரியுமா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதுக்கு அரிச்சானேம்மா என்ன இது நெல்லு குத்துன அரிச்சுமா அது இல்லை சின்ன வெள்ளையா போலையா? அது ஆமா சின்ன வெள்ளைனே, சின்ன வெள்ளை. என்னோட புதரிசி தான். அதே அப்படி சாப்பாடு நல்லா இருக்குண்ணே. அதிகமாக சாப்பிட கொண்டீங்க. ரதியம்மாட கை பக்கம் ரதியம்மாட வாயை அடைச்சிட்டு அதிகமாக கலவரம் இல்லை. ஆனால் பழைய மீன் ஆரண்டாம் சரிதான். கருமியல் குழம்பு வைக்கக்கூடாது. நீங்கள் சும்மாட்டு குழம்பு வச்சுட்டாங்க. பழைய உப்பு புளி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு போட்டு குழம்பு வச்சு பாருங்க. வேறு வெறும் இதாக வச்சுறாங்க. இது கொஞ்சம் தெளிஞ்ச மீன் தானே என்னம்மா? சத மீன் பழைய கடல் மீன். ஆனால் இறச்சி ரெவில ஐயா பாய்லர் கோழி ரெவில இது 200 காசு என்னம்மா? நான் 1500 ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கியிருக்கேம்மா. பழைய மீன் என்ன கொஞ்சம் கடும் விலை இல்லை. கடும் விலை. குழம்பு சூப்பர். சொதி கொஞ்சம் குடி சாப்பிடுவோம். சொதியா? ஓகே. கொஞ்சம் செதி எடுத்து சாப்பிடுவாங்கண்ணா. ஏன் ஐயா சொதி நயமா விட்டா ஐயா விடுவோம். குடியெல்லாம் அந்த மாதிரி புளி தூக்கு தூக்கும் தானேம்மா தேசியா அப்படின்னு. எனக்கு பழைய மீன் சாப்பிடும்போது கிருஷ்ணா தம்பி ஞாபகம் வருது ஐயா. ஏன் கிருஷ்ணா தம்பி விட கிடைச்சாலும் பரவாயில்லண்ணா. ஏன் நேர்ந்துருங்க? கிருஷ்ணா தம்பி தான் பழைய மீன் பிடிப்பு. கிருஷ்ணா வளைய மீன் நினச்சி எனக்கும் அதிகமான கையில் சமைச்சா கிருஷ்ணனாவுக்கு என்ன விருப்பம் தான். ஏன்னா கிருஷ்ணனா சொல்லிக்காரு நிறைய வீடியோவில். எஃப்னாலிருந்து அவங்களோட அம்மாட சாப்பாடு தெரியாத கிருஷ்ணானா ரதி அம்மாட சாப்பாடு தான் தெளிஞ்சவங்கண்ணா உடம்பு வச்சுதான். என்ன கிருஷ்ணா சொல்லிக்காரு அப்படிதான். பழைய மீனன்ற மகன் வேற திவாலன்ற சட்டப்பொரி சாப்பாடு. சட்டப்பொரி வீடியோ வேணா சாப்பிட முடிச்சுது. வீடியோ காணும் சைலா தான் சாப்பிடுவேன். வீடியோ விட்டா வீடியோ முடிச்சு தான் சாப்பிடு சாப்பிடுவேண்ணா. அதிகம் உண்மை சொல்லியாங்க வார்த்தையில. நான் அப்படியாண்டி சாப்பிட மாட்டேன். இப்போ வயதும் போதுதான் என்னம்மா. எனக்கு சொதியே இல்லை ஐயா. நல்ல இதாக இருக்கணும். குறைய விடக்கூடாது. சொதியல கூட இருக்கணும். கிழங்கு மாசியும் சொதிக்கும் தக்காளி பழம் போட்டால் போகிற லெவலையா பலாக்கா சொதி. பலாக்கா சொதி வைக்கணுமா? அதிகமா சந்தோஷம் தானே. நல்ல சந்தோஷமா சாப்பாடு நல்லா இருக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. மீன் தானேம்மா கூட கொஞ்சம் அருமையான சமையல் தானே உண்மையிலே. ஆமாம் நான் சொல்லி கொடுத்தாலேம்மா. ரதியம்மா சொதி சாப்பிட்டு பாருங்க. எப்படி பாருங்களா? ஆரையில சொதி சொதி என்ன ஆரையில நினைச்சா கவனமாய் வருது எனக்கு. பார்த்தீங்களா சாப்பிட்டு பாருங்க எப்படி எப்படி இருக்கேன் எப்படின்னு வரேன் பாப்பம்மா. எப்படி புளியலஞ்சுமா அந்த மாதிரி இல்லை தரமா இருக்கு உண்மையில சாப்பாடு சட்டப்பட்டுருக்கு. நான் சொன்னேன் பக்கத்து சிறுமணிக்கு ஆமியெல்லாம் சொதி வச்சு தந்துருக்கா. இந்த இதில் 2 தம்பி நம்ம ஐயா தரதியம் அப்பா நீ ஆகி நம்ம சொதி வைப்போம். 2 என்ன முல்லை முட்டை காணாந்தியர் அதெல்லாம் சொதி வைக்கிறோம். இந்த காரையில் சொதி வைக்கிறோம். நல்லா இருக்கிறது நம்ம பார்த்தீங்களா? எவ்வளோ வந்து 1000 அந்த மூலையில் விட்டியோ கார மரம் ஒன்று
கிளம்பிடுதலாம் நல்ல இது மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி நீங்களும் இந்த கறியை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குமான்ட்டு பாருங்க நீங்க ஒரு ஆனா உங்களுக்கு காரில் வருமாமா இந்த கறியை சாப்பிடல இதே மாதிரி நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. ஓ இந்த கறி சாப்பிடல வீடியோவில் மட்டும் தான் பார்க்கலாமா பார்த்து கொள்வோம் ஆனா காரையில் இது ஓ நீங்க சொதி வைக்க மாட்டேங்க அங்கே இருக்கும் என்னன்னு தெரியல ஆனா வளையா மீன் இருக்கும் அங்கே வளையா மீன் இருக்கும் வளையா மீன் பாய்லர் இறைச்சி விலை அனமா 1500 ரூபாய்க்கு நாங்கள் விலை கொடுத்து வாங்கிக்கிறோம் 2 கிலோ 3000 கிராம் வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த டைமோட வளையா மீன் இது இந்த காணொலியை நீங்கள் வெறும் இதாக பார்க்காமன கதியம்மாவுக்கு சப்போர்ட் தரணும் ஆதரவு தரணும் நாங்களும் எங்களுக்கு மிகவும் சந்தேகமாக இருக்கும் இந்த காணொலியில உங்களையும் என்ன உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளுவேன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காணொலி பகிர்ந்து கொள்ளுவோம். பாய்.